கண்டிதழ்வோடு அமர்ந்துக்கு விளையாடும் ஆவின் கன்றுகள் போடும் அமர்ந்தெங்கும் கைகள் பாடும் ஆவின் கன்றுகள் போடும் அமர்ந்தெங்கும் கைகள் பாடும் ஆற்றல் நிறைந்த அன்பு ஆற்றல் நிறைந்த எங்கள் ஆற்றல் நிறைந்த அன்பர் போட்டிடும் திருநாடு ஆற்றல் நிறைந்த அன்பர் போட்டிடும் திருநாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு முழங்கும் காவேரி சென்னல் விளையப்ப மேடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு கவி மலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கவி மலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கருத்தில் இணைக்கும் இசை தொழிக்க பாமாலைகளும் பூமிகள் பேரின்பம் தரும் புலமையின் மீனைகளும் பூமிகள் பேரின்பம் தரும் புலமைகள் வேலைகளும் புலமையை கண்ட வேலை புலமையை தங்க வேலன் புலமையை கண்ட வேலன் வல்லமை வரும் தென்னாடு புலமையை கண்ட வேலன் வல்லமை வரும் தென்னாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு புனித தலைவக ஜெயன ஸ்தலம் அதில் பண்டிதர் குறிகத பரபகள் நிறைந்த மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு புகழாக தக்க பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனைகொடு கிணந்தடும் மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு சித்தி பத்தி மெத்து நத்தி சுற்றும் இந்த மிருதக மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு புகழாக தக்க பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனையுடனே நிகழ்கால நித்த துணைதானே கெட்டினை தோறும் தக்க துணையுடனே வருத்தம கட்டிடும் வகுத்த கிழக்கிய வனைப்பு நிறைந்த வருத்தம கட்டிடும் வகுத்த கிழக்கிய வனைப்பு நிறைந்த வருத்தம கட்டிடும் வகுத்த கிழக்கிய வனைப்பு நிறைந்த மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு முழங்கும் காவேரி சென்னர் விளையும் பொன்மேடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு முத்தமிழ் நாடு முருகா முத்துக்குமரா கந்தா குகா சண்முகா சரவணா உன்னைக்கே தஞ்சமடைந்து இருக்கும் என்னையும் என் நாட்டு மக்களை நீயால் கூர்ந்து காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் முருகா எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அழைத்தவுடன் ஓடோடி வரக்கூடிய இந்த முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனைதினமும் முருகன் நாமத்தை உச்சரித்து அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தமிழ் கடவுள் தமிழ் கண்ட தனிப்பட்ட சிறப்பு செந்தமிழ் நாடும் போதில்லை இன்ப தேன் வந்து பாய்ந்து காதல் என்று சொல்கிறேங்க தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அதுபோல முருகப்பெருமான் நாமத்தை மனத்தால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க முருகனை செய்யும் சிறப்பான ஒரு காவலை யாமரிக்க பயமே என்று சொல்லிக்கிறேங்க எப்படி அழைத்தால் வருவார் முருக கடவுள் எப்படி அழைத்தால் வருவார் என்ற காரணத்தினாலே அழைக்கலாமா முருகப்பெருமானை ஹலோ ஹலோ மலைக்குடி மரக்கால பிரதர் சார்பாக ரூபாய் 301 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளம் அவர்களுக்கு கலைக்குன் சார்பாக நன்றி 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 நன்றி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா,
திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தான் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தான் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் கந்த பழம் பார்வையிலே கிடைக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே தொடுக்கும் அன்பு பழம் பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம் பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசையோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசையோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு சிங்கார மயிலாட கோட்டம் உண்டு சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை அங்க வருவாகும் அன்பிற்கோ பஞ்சமில்லை அங்க வருவாகும் அன்பிற்கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தான் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் 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 நன்றி 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 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்தில் ஆளுகின்ற நம்பிராஜருக்கு வணக்கம் கொடிக்கு வளர்ப்பு மகளாக பிறந்து சீரோட சிறப்பட வாழ்ந்து வரும் வேளையிலே உலகாலம் இந்த ஆதிபராசக்தி வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம் நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் அது நன்மை வந்து முடியும் நினைப்பது நல்லதாக இருந்தால் நடப்பது திரும்பி நன்மையாக நடக்கும் என்ற பதி உங்க சொல்லிக்கிறாங்க அவள் இன்றி ஒரு ஒன்றும் அசையாது எதை கொடுக்கணும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலும் திறக்க முடியாது எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலும் கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறேன் நாட்டுக்கே தலைவன் என்னுடைய தந்தை நம்பிராஜன் தலைவனா இருக்கிற அவரு எங்களோட ஒரு பெரிய பொறுப்பு போட்டு கொடுத்திருக்கிறார் என்ன பொறுப்பு காவல் என்ற பொறுப்பு தலைமை பதவி எதற்கு காவல் எதற்கு தலைமை அப்படின்னா காவல்ல பல விதமான காவல் இருக்கு நாட்டை காப்பது ஒரு விதம் ஊரை காப்பது ஒரு விதம் வீட்டை காப்பது ஒரு விதம் காட்டை காப்பது ஒரு விதம் இன்னைக்கு அப்பா சொன்னார் காட்டுக்கு போகணும் கருதனை செந்திர வைத்து 2 திரைகளுக்கு சிறப்பான முறையில் காவல் செய்யணும் தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும் தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும் நாட்டு மக்களுக்கு சிறப்பு சேர்க்கணும் முடிந்தால் நல்ல பேர் எடுக்க வேண்டும் முடியவில்லை என்றால் உள்ள பேரை காப்பாற்றிக்கணும் இதான் காலச்சிறந்த பாருங்க 7 பேர் அந்த பேருக்காக உடன்பரவா சகோதரர்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு பெருமையை ஒரு பதவியை ஒரு பெண்ணாகப்பட்ட என்கிட்ட எங்க அப்பா கொடுத்துருக்காருன்னா அப்ப ஆண்களுக்கு காவல் பார்க்க தெரியுமா இல்லை தெரியாதா அப்புறம் தெரிஞ்சா அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதுனே பொறுப்பாளவங்கள்ட்ட தான் பொறுப்பை கொடுக்க முடியும் சிறப்பை சேர்க்கணும்னா என்ன பண்ணும் பசித்திரு தனித்திரு விழித்திருந்து சொன்னாங்க பசித்திருனா என்ன அர்த்தம் அறிவு பசியோட இருக்கணும் தனித்திருனா தனக்கென்ற தனிப்பட்ட இடத்தை எப்போதும் படிச்சு வச்சுக்கணும் விழித்திருனா எப்ப வேணாலும் இது வேணாலும் நடக்கும் விழிப்பு தன்மையோட இருக்கணும் பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திருவி முதல் எழுத்தர்த்தா என்ன வரும் தெரியுமா பதவி பதவி வரும்பொழுது பணிவு ரொம்ப முக்கியம் பணிவோட கொஞ்சம் துணிவும் மிக மிக அவசியம் அந்த பணிவு துணிவு இருக்கிறதால தான் காட்டுக்கு போய் காவலை பாருங்கன்னு எங்க அப்பா எங்களை அனுப்பி வச்சிருக்காரு இருந்தாலும் காட்டுக்கு போவதற்கு முன்னாடி உலக ஆளும் ஆதிபராசக்தி சிவனை உடம்பில் பாதியை வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அடுத்த நாளையாக விட்டு இருக்க மயிலாண்ட வள்ளி பிரம்மாண்ட நாயகி அபிராமி அழைக்கலாமா செல்லாத்தா செல்லம் ஹரியாத்தா எங்க சிந்தைகள் வந்து அருகில் நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா நாட்டா உனை காணாத்தா இந்த கண்கள் எடுத்து என்ன பையன் என்று சொல்லி நீயாத்தா
உந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாராத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா சிந்தை வந்து அருகில் நாடி நில்லாத்தா தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த உள்ளரிகள் நாமாத்தா ஓடி வந்த உள்ளரிகள் மாறியாத்தா இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறைய தீர்த்துக்கிட்டு இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறைய தீர்த்துக்கிட்டு பலமான வாழ்வு கொடு மாறியாத்தா நல்ல வழிதனை காட்டி விடு மாறியாத்தா உந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாராத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தைகள் வந்து அருகில் ஆடி நெல்லாத்தா பசும்பாலை கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு பசும்பாலை கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு உச்சியில ஊத்த வந்தோம் நாமாத்தோம் பக்திகளும் போட்ட வந்தோம் மாறியாத்தோம் நீ பாம்பாக மாறி பாம்பாக மாறி வந்து பசுமாலை கொடுத்து விட்டு வளமான வாழ்வு கொடு மாறியாத்தா நல்ல வழிதனை காட்டி விடு மாறியாத்தா உந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாராத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தைகள் வந்து அருகில் ஆடி நெல்லாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா உனை காணாத்தா இந்த கண்கள் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா கருமாரியாத்தா கருமாரி மாதா நன்றி நன்றி வருவார் வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருந்தாலும் எப்போ வருவார் எப்படி வருவார் வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கும் நான் காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று ஏனென்றால் சீதையாகப்பட்டவர் காத்திருந்த ராமனுக்காக சந்திரமதி காத்திருந்தால் அரிச்சந்திரனுக்காக சாவித்திரி காத்திருந்தால் சத்தியவானுக்காக ஆனால் அந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக யாருக்காக முருகன் சண்முகன் சரவணன் குகன் சுப்பிரமணியன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் எத்தனை பேர் இருக்கு இத்தனை பேருக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா ஆண்டியாக நின்றால் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த முருக கடவுள் மட்டுமே சிவனுடைய நன்றிகள் இருந்து ஆர்த்தி பெற தோற்றுக்கப்பட்டு சரவண பைகள் விட்டு 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டாரே அந்த முருக கடவுள் அப்படி பாடம் சொல்லி சிப்பன் பெயர் பெற்று கேப்போன் சீரன் செல்வன் ஆசான் சிவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் பிரணவத்துக்கு விளக்கம் வேணும்னா மண்டியிட்டு வாய்ப்பத்தி அமரணும்னு சொல்லி சிவனையா மண்டியிட வைத்தானே சுவாமி மலையிலே அந்த முருக கடவுள் சிவனுடைய பிள்ளை ஆதிபரச மக விநாயகருடைய தம்பி ஐயப்பனுடைய அண்ணே ஆண்டி பண்டாரம் பரதேசி என்று சொல்லக்கூடிய பெயர் உண்டு. பரம் என்பது உலகம், தேசி என்பது சுற்றுவது. அப்ப உலகம் சுற்றும் வாலிபன் யாரு? 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 முருகன் தான். முருகன் தானே. சரி, இருந்தாலும் அந்த முருக பெருமானுக்காக பிறந்த அவருக்காக வளர்ந்து காத்து கொண்டிருக்கும் இடத்திலே சும்மா வச்சனாக தமிழ் கடவுள்னு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு கடவுள். எத்தனை மொழிகள் இருக்கு, ஊர்கள் தோறும் பாஷைகள் வேறுங்கிற மாதிரி மொழிகள் நிறைய விதம் இருக்கு. ஆனா எல்லா மொழிக்கும் கடவுள் இருக்காரா? கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் கடவுள், தமிழ் கடவுள் முருக பெருமான். அதனால கோவணத்தை கட்டிக்கிட்டு பழனி மலையில் ஆண்டியாக உலா வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் மனதில் என்றுமே அப்படிங்கிற சிறப்பு இருக்கு. இருக்கா? கோமணத்தாண்டிக்கு என்னங்க கோமணத்தாண்டி அசிங்கமா சொல்லலாம் முருகன். எது ஆமா முருகன் கோமணத்தாண்டின்னு அசிங்கமா சொல்றேன். தமிழ் கடவுள் முருகன் போய் கோமணத்தாண்டி. ஆமாங்க, தமிழ் கடவுள் சுக்கு கமிஞ்சி மருதமலை சுப்பிரமணிய கமிஞ்ச தெய்வம் இல்ல, அவருக்கு கோமணம் தானே கட்டியிருக்காரு. பழனியில போய் பாருங்க, கோமணத்தோட இருப்பாரு ஆண்டி கோலத்தில். இப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்புறம் என்ன சொல்றது? எங்க கோமணத்தை கோமணம் தானே சொல்ல முடியும், அப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்றது? அதுக்கு பேரு கோவணம் கிடையாது. எங்க கோவணம் தாங்க எல்லாரும் கேட்டு பாருங்க, பெரியவங்கள்ட்ட யாராவது கேட்டு பாருங்க. இருமா, என்ன பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? என்ன தண்டு தாங்கின்னு பேரு. என்ன பேரு? தண்டு தாங்கி. ஏன் அந்த பேர் வந்துச்சு? இங்க பாருமா, அப்படி பாரு, திருநெல்வேலி கோயம்புத்தூர் அந்த எல்லாம் போய் பாரு. திருநெல்வேலி பக்கம் அந்த பேர் தான் சொல்லி கூப்பிடுவாங்களா? அப்படிதான் சொல்லுவாங்களா? சரி, வேணா காலைல போன் போட்டு தரேன், கேட்டு பாரு. கோவணத்துக்கு என்ன பேருன்னு கேட்கறதுக்கு நான் இங்கே இருந்து அவ்வளோ தூரம் நான் கேட்கணும். உண்மையிலம்மா, பொய்யில் உண்மையாதான். இப்போ கோவணம்னா சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம், இங்கிட்டு இப்படி சொல்லலாம். இதை விட டீசெண்டா இருக்கும்ல, தண்டு தாங்கின்னு சொன்னாங்க.
என்னப்பா என்னப்பா பெருமையான பேர் என்னது இது? பேர் என்ன? தண்டு தாங்கி. ஏன் அந்த பேர் வச்சாங்க? பாருமா நீ சரி விட்டுருங்க விட்டுருங்க. என்னது என்னது நீனே கேட்கணும். எத்தனை தடவை எனக்கு கேட்கறாது? ஆமா ஆமாவா? ஆமாங்க. இல்ல வித்தியாசமான பேரா இருக்கேங்கிறதுக்காண்டி ஆமான்னு சொன்னேன். அதான் இல்லன்னு தவறு இருக்கு. அதான் இதை நான் ஊருக்குள்ள சொல்ல காலையில என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு அவங்க நீங்க சொல்லுவீங்க 1000 பேர் ஆண்களுக்கு அப்புறம் என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு பெண் என்றால் தன்மைகள் 4 விதமா இருக்கு. என்ன தன்மை? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. சில விஷயங்களை தெரிந்த விஷயங்கள் கூட தெரியாத மாதிரி இருந்துக்கணும். அதுதான் மரியாதை. இலைமறைவு, காய் மறைவு ரெண்டுத்தையும் மறைச்சாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சம் போட்டு சொல்ல முடியுமா? சபை இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு. சில சமயங்கள் பேசாம பிறகு நாங்க என்ன பேசுறோமோ அதுதான் பேசணும். நீங்க என்ன பேசணுமோ அதுதான் பேசுறோம். நீங்க சொல்றதை நான் சொல்ல முடியுமா? கோவணமும் கோடி பெறும். அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஏதோ பிரச்சனை உண்டாகணும்னு என்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க சொல்லி ஏதோ பிரச்சனை இழுத்து விட பாக்குறீங்க. என் வாயால அதை சொல்லு. மிருக பெருமானை காதலிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட வந்திருக்கேன். ஏன்னா அப்பா சொன்னாரு காட்டுக்குள்ள தனியா போகாதுன்னு. சரி, தனியா போனா ஒரு மரம் தோப்பாக்குமா? ஒரு கை தட்டினால் ஓசை இடுமா? காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கான். ஆமா, மிருகத்தால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமே எங்க அப்பா பயப்படுறாரு. நான் கேட்கிறேன் பட்டிக்காரவளே, என்னது இது? மிருகத்தால் நமக்கு ஆபத்தா, நம்மளால மிருகத்துக்கு ஆபத்தா? மிருகத்துக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. 5ஆல 6க்கு பிரச்சனை, 6ஆல 5க்கு பிரச்சனையா? யாரால யாருக்கு பிரச்சனை? மிருகத்தால் நமக்கு எப்போதுமே ஆபத்து கிடையாது. அது வேலையை பார்த்துட்டு அது வேலை உண்டு காட்டுக்குள்ள இருக்கு. நாம சும்மா இருக்கமா? நாட்டுக்குள்ள நாம என்ன பண்றோம்? காட்டுக்குள்ள இருக்க மிருகத்தை எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டாந்து கரடியை பிடிச்சு கொண்டாந்து தாயத்து வந்திருப்போம். தேவாங்க பிடிச்சு கொண்டாந்து முடிக்கயிறு போடுவோம். குரங்க பிடிச்சு கொண்டாந்து குட்டிக்கார நடிக்க வைப்போம். கிளியை பிடிச்சு கொண்டாந்து ஜோசியம் பார்க்க வைப்போம். யானையை பிடிச்சு கொண்டாந்து தெருவா பிச்சை எடுக்க வைப்போம். அப்புறம் அது தூக்கி போட்டு மிரிச்சு பிடிச்சுனா ஏன் மிதிக்காது? அப்ப அது வேலையை பார்க்க விட்டோம்னா நம்ம வேலையை பார்க்கலாம். இல்ல இன்னொரு விஷயம் பாருங்களேன், மிருகத்துடைய குணங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சிங்கம் வந்து நம்மளை கொன்றுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு. அதுதான் 6வது அறிவு. அதுலேருந்து தப்பிச்சிடலாம். ஒரு புலி வந்தா நம்மளை அடிச்சிருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு, 6வது அறிவு. நம்ம தப்பிச்சிடலாம். யானை வந்து தூக்கி போட்டு மிரிச்சிருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுக்கிட்ட எப்படி தப்பிக்கலாம்னு இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு, நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் மிருகங்களுடைய குணங்கள் எல்லாம் தெரியும், நமக்கு தெரியுமில்ல? எல்லா மிருகத்துடைய குணங்களும் தெரியுமில்ல? ஆனால் மனிதனுடைய குணங்கள் தெரியவே மாட்டேங்குது. ஏங்க எப்படி தெரியும்? எப்ப எவன் சிங்கமா மாறுறான், எப்ப எவன் புலியா மாறுறான், எப்ப எவன் நரியா மாறி நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிறான்னு எதுவுமே தெரியல. அதனால நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த மிருகத்தை விட காட்டுக்குள்ள அந்த மிருகமே சிறந்தது. நீ போமான்னு எங்க அப்பா அனுப்பி வச்சுட்டாரு. சரி, இன்னைக்கு காட்டுக்கு போகணும், காவல போகணும். 2 பெண் பிள்ளைகள் உள்ளே தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பொம்பளை பிள்ளை தான் கூட. நீங்க என்ன சொல்றீங்க? 2 பேரும் தான் வந்தீங்க? இல்லங்க, ஒரு இன்னொரு பிள்ளை தயாராகிட்டு இருக்காளே. அழகுனா அழகு புதுசா இருக்குது. ஆமாங்க, ஒரு பிள்ளை இப்ப வந்தது, ராணி. ராணி மகா ராணி ராஜ்யோத்துடன் அந்த ராணி பிள்ளை. என்ன இன்னொரு பிள்ளை தயாராகிட்டு இருக்கான். மாட்டம் சட்டமா இருப்பா. நிறம்னா நிறம், அப்படி ஒரு நிறம். அவ்வளவு அழகா. சுண்டுனா தெரிக்கும். என்னது? ரத்தம். என்ன ஏதோ தேர் எடுத்து தெருவில் விட பாக்குறீங்க. என்னதுன்னு கேட்கும் போதே பயந்து வருது. அவ்வளவு அழகா? ஆமாங்க, அப்படி ஒரு அழகுங்க. என்னங்க உங்களோடவா? என்னது? என்ன அழகா இருப்பா? அப்படி ஒரு அழகு. அந்த அழகிய பெண்ணை நீங்களாம் பார்க்கணும். அழங்கல மயங்கிறதுன்னு சொல்றாங்களே அழகுல, அது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடாம இருங்க. அப்படி அந்த பிள்ளை 2 பேரும் வந்தால் தான் காட்டுக்கு போக முடியும். அது வரைக்கும் நம்ம சும்மா நிற்க முடியாது. சும்மா நிற்காம மிருக பெருமானை காதலிக்கலாமா? எப்படி? முத்துமணி மாலை. முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்டு, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு, உள்ளத்துல நீதானே உத்தமனும் நீதானே, ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே. முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு, உள்ளத்தில நீதானே உத்தமியும் நீதானே, ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே. முத்துமணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்டு,
மவுசுதான் குறையுமா நேசப்பட்டு வந்த பாசக்குடிக்கு காசிப்பட்டு செல்ந்த மாகாதி பார்க்கப்பட்டு வந்த மாசமலரு வண்ணம் குலையாத ரோசாமி தாழம்பூவில வீசங்காத்துல வாசம் தேடி மாமாவா முத்துமணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்டு காலில போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுது கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுது நெத்தி சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாரு நீதானே அத்தி மரப்பூவ அச்சப்படுமா பக்கத்துல யாரு நீதானே ஆசை பேச்சில வாங்க மோச்சில தேகோலே சசுடேரு முத்துமணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்டு வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே என் உத்தமியும் நீதானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே யாரோட யாசம் இருந்தால் சிறப்பு உண்டாக அப்படி பார்க்கப்போனா அந்த முருகனாகப்படுவர் அந்த கந்தனாபடர் எப்பொழுது என்னைக்கு வந்து ஆட்கொண்டு அழைத்து போறோம் அப்படிதான் அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதிற்குள் நிழலுக்காக இருந்து கொண்டிருக்கிறது 4 பேர் போன பதில் பார்க்கணும் 4 பேர் மெச்சம் வாழணும் 4 பேர் போன பதில் எந்த பதில் அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் தெரிஞ்சான சம்பந்தம் சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பதில் போகணும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய பெற்றவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரியம் அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலது கை இடது கை எந்த கையை எழுந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் மனிதருக்கு மிக மிக அவசியம் அந்த அவசியத்தோடு இந்த கடத்தில் முருகனுக்காக விழுந்து முருகனுக்காக விழுந்து அன்னதினம் முருகனை நாமத்தை உச்சரித்து அவருக்காக இப்படி உருகி உருகி ஓடாக தைந்து கொண்டிருக்கும் நேரத்திலே ஏமா உருகி ஓட தேஞ்ச உடம்பாது ஏன் எப்படி தெரியுது தேஞ்ச மாதிரி தெரியலையா அப்போ உருகி உருகி ஓடா தேஞ்சு போயிட்டு சொன்னது உடல் அளவில் அல்ல மனதளவில் உருகி கொண்டு இருக்கிறேன் விடியறதுக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இடத்துக்கு முருகன் ஓடி வந்துடுவார் வந்த உடனே அவர் என்னை பார்க்க நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க நான் அவரை பார்க்க மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா விடிஞ்சு போயிடும் பொழுது விடிஞ்சிரும் வேலை முடிஞ்சிரும் என்ன வேலை கல்யாண வேலை கல்யாண வேலை முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா ஒரு பெண்ணா கூட பிறந்த இடத்துல இருந்து புகுந்த இடத்துக்கு போகணும் வரக்கூடிய வாகனம் என்ன முருகனுக்கு மயில் வாகனம் அதான் மயில்ல இந்த இடத்துக்கு எப்போ வராரோ திருமணம் முடிஞ்ச உடனே அதே மயிலில் நானும் ஏற வேண்டும் அந்த மயில் என்னதுக்காகும் ஏன் ஏமா ஏற்கே மயில் பாவம் அது என்னது ஏன் பாவம் முருகன் ஒரு சின்ன குஞ்சு வச்சிருக்காரு அதை போய் நீ நசுக்க பாக்குறியா எது மயில் குஞ்சா ஆமா சரி விடுங்க நானும் ஆசையா இருந்தேன் மயிலில் ஏறிடலாம் அப்படின்ட்டு நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயந்து வருது மயிலுக்கு எதுவும் சேதாரம் இல்லாம பாத்துக்கணும் 2 பேரும் சேர்ந்து ஏறணும்னு வச்சுக்க மயில்ல மயில் குஞ்சு நசுங்கி போய்விடும் அதனால மயில் குஞ்சு நசுங்காம இருக்கு என்னங்க அன்று பூசலார் கட்டினார் இதயத்தில் கோவிலை நானும் கட்டி வச்சிருக்கேன் முருகனுக்காக கோவிலை எப்படிப்பட்ட கோவில் அப்படின்னா நினைவாளி சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா நினைவாளி சிலை
செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா நீ இன்றி நான் இல்லை நீரின்றி யாரில்லை நீ இன்றி நான் இல்லை நீரின்றி யாரில்லை வேறின்றி மலரே ஏதையா வேறின்றி மலரே ஏதையா நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோ தப்பாத தாளங்கள் ஐயாவின் நினைவேதான் நான் பாடும் ராகங்கள் அப்போதும் இப்போதும் தப்பாது தாளங்கள் அதிகாலைகள் நான் கேட்கிறேன் நீ பாடும் பூவாளோ நீ பாடும் பூவாளோ சந்தூரபதோ நிலையனவள் சந்தூரபதம் நிலையாக வண்ணம் சம்சார தேரில் நான் ஏறி வந்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா நினைவாளி சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா முல்லைக்கு குழல் தந்த பெண்ணைக்கு பெண்மையினே பிள்ளைக்கு தோல் தந்த அன்னைக்கு அன்னை நீ முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ பிள்ளைக்கு தோல் தந்த அன்னைக்கு அன்னை நீ கண்ணீரிலே நான் கேட்கிறேன் உன் கண்ணில் கோலங்கள் உன் கண்ணில் கோலங்கள் என் கண்கள் ரெண்டும் பல்லாண்டு பாடி என் கண்கள் ரெண்டும் பல்லாண்டு பாடி செவ்வானமானே உனை தேடி தேடி திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா நினைவாளே சிலை செய்து உனக்காக வைத்தே திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா காரையூரை சேர்ந்த சாமியாடி நினைவாக காரையூர் சாமியாடி அவர் நினைவாக மணக்குடி என்னும் மறவாத மாப்பிள்ளைகள் மணக்குடி என்றும் மறவாத மாப்பிள்ளைகள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி அன்பளிப்பு வழங்கிய நன்றி அன்பு சகோதரருக்கு நன்றி நன்றி நன்றி. அதனால எந்த வகையில யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் காதல் விடலாம்னு பெரியவங்க சொல்லிக்கிறேங்க. வயதுக்கு தகுந்த மாதிரி காதலை பிரிச்சிருவாமா? 20 வயதுல வருவது என்ன காதல் தெரியுமா? பெட்டிக்கிறவளே, காதலுக்கு வயசு வித்தியாசம் இருக்கா? கிடையவே கிடையாது. எந்த வயசுல யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் காதல் பண்ணலாம். ஆமா, காதல் ஆசை எல்லாம் ஒண்ணுதான். ஆசை இல்லா மனிதன் அரை மனிதன் சொல்லி வச்சிருக்காங்க. புழு பூச்சில இருந்து மிருகங்கள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் ஆசைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப பாருங்க, 20 வயசுல வர்றது என்ன காதல் தெரியுமா? இளமை காதல். 30ல வர்றது முரட்டு காதல், 40ல நட்பு காதல், 50ல அனுபவ காதல், 60ல ஆன்மீக காதல். அப்ப 70 80 90ல எல்லாம் காதல் வருமா வராதா? பழைய துணி பருவமா? அது என்னங்க பழைய துணி பருவம்? ஆமா. அப்படினா பழைய துணி எப்படி இருக்கும்? அது மாதிரி உடம்புல அப்படி போயிடும். அப்படியா? ஆமா. சரி, இப்ப ஆசை வராதுங்கறீங்க. வரும். உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லலாமா? ஆசை எல்லாம் இருக்கும், ஆனா செயல்பட முடியாது. ஒரு சபையில ஒரு வள்ளி கிடை என்ன பேசுறீங்க நீங்க? நீ தானமா கேக்க. அத தெரியல. நான் என்னங்க கேட்டேன்? நீ என்னமா கேட்ட? 70 80 90 வயசுல ஆசை வருமா வராதான்னு கேட்டேன். செயல்பாடு இருக்காதுன்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க? என்ன செயல்பாடு இருக்காது? இருமா. என்ன? ஒரு இளவட்ட கல்லு கிடக்குன்னு பாத்துக்க. கிடக்கும். எங்க ஊர்ல கிடக்குது. சரி. சரசார் 30 40 வயசு வரைக்கும் தூக்கி எறிஞ்சிடுவாங்க வந்து. சரி, ஆமா. அது இளமை பருவம், முரட்டு பருவம். என்ன? 60 வயசு ஒரு கடை முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, 80 90ல 90ல வந்து என்னமா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? கல்ல பாப்பாங்க. இத பாக்க
இப்போ ஒரு தடவை நம்ம இப்படி தூக்கணுமே. அந்த காலத்துல நம்ம இப்படித்தானே இந்த கல்லை தூக்கணும். இனி எந்த ஜென்மத்துல இதை தூக்க போறோம்? எதை கல்லதாமா. கல்ல தானே சொல்றீங்க. தொட்டல் இளவட்டக்கல்னு எத்தனை தான் அதே சொல்லுவாங்க. அதுதான் சரி. இதில் போய் பாருங்க. அப்போ காற்றுள்ள பயிர் தூட்டிக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும். இப்போ முடியலன்னா எப்போ முடியாது, அப்போ முடியலன்னா அப்போ காலத்தில் முடியாது. இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ சிறப்பான முறையில் செய்து முடிக்க வேண்டும். அப்புறம் வயசான காலத்தில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சம்பாதிப்பேன் சேமிப்பேன் முடியுமா? அப்போ சம்பாதிக்கிறது இப்போவே சேமித்து வைக்க பழகிக்கணும். அப்போ என்ன பண்ணா இந்த கடத்தில் மிருக கடவுளுக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்று அவருக்கே தெரியும். அவருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறது, எப்போ வருவார்னு அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பெட்டிக்கிறவளே ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க. சும்மா நல்லா கேளுமா. நல்லா தான் கேட்குறேன். என்கிட்ட கேள், நான் தான் தெளிவாக சொல்லுவேன். ஆமாங்க ஆமாங்க நீங்கள் தான் தெளிவா. எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான சிறப்பு தனி சிறப்பு தான். ஆமாம் பாருங்க, முருகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. சரி, ரெண்டாம் தரமா போனால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். கண்டிப்பாக வரும். முடியுமா நம்மளால? முடியாது. ரொம்ப நீங்கள் 4 பேர் இருக்கீங்களே, பக்க பலத்தை வச்சுக்கிட்டு தான் நான் காதலிக்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க 4 பேர் தான் பொறுப்பு. எதுக்கு? ஏன் என்னது? நாங்களும் வந்து நீங்க பக்கபலமா நீங்க தானே இருக்கீங்க. நாங்களும் வந்து பண்றோம். என்னது? நாங்க ஏன் பொறுப்பாகணும்? என்ன நாங்க பண்றோம்? நீங்க தானே எல்லா வேலையும் பண்றீங்க. கல்யாணம் அதான் சொல்றேன். ஏங்க எனக்கு துணைக்கு நீங்க வர மாட்டீங்களா? நீங்க போய் கொடுத்து எல்லாம் பண்ணி போட்டு நாங்களும் வந்து துணையா இருக்க முடியும். ஏங்க ஒரு சண்டை வருதுன்னு வச்சுங்களேன், நீ தான் சமாளிக்க. நீங்க பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? நாங்க ஏமா நாங்க கூடவே வந்து இருக்க முடியுமா? எங்களுக்கு முன்னாடி தான் கேட்போம் என்னப்பா அப்படின்ட்டு. ஆனா பாப்பீங்க. பாப்போம். என்னத்த எப்படி சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிறோன்னு பாப்பீங்களா? ஆமா பார்க்கணும்ல. பார்க்கணும். அதுதான் பாருங்க, மனிதர்களை எப்போதுமே எந்த காலத்தில் நம்ப கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. மனிதர் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வழி புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியல. என்ன தெரியல? மனிதனுக்கு மனிதனாக வாழ்வதற்கு மட்டுமே தெரியவில்லை என்று பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் யாரையும் நான் நம்புறதில்லை. எந்த உறவாக இருந்தாலும் நம்பிக்கை எந்த மனிதர்கள் மேலே எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு அதை நம்புற ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? அந்த திருச்செந்தூரார் மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர். எம்பெருமான் முருக கடவுள். முருகா முருகா சரவண பவ என்ற மந்திரத்தை இரவு முழுது இங்கே முருகா முருகான்னு கத்துறேன், பகல் முழுக்க அங்க முருகா முருகான்னு கத்துறேன். வீட்டுல அதே நினைப்பு. எப்ப பாருங்களேன், வீட்டுல சாப்பிடலான்னு தட்டு எடுத்து வச்சோம்னு வச்சுங்களேன், அவர் முகம் தான் அந்த தட்டுக்குள்ள தெரியுது. தண்ணி குடிக்கலான்னு. ஆமாங்க, நல்லா பாத்தியா? ஆமாங்க, தட்டு தாங்க பார்த்தேன். நீ பார்த்தா உன் முகம் தானே தெரியாது. ஏன் முகம் எப்படி தெரியும்? முருக முகம் தானே தெரியுது. நான் பொய்யா சொல்றேன்? அப்படியா? ஆமாங்க. சரி, தண்ணி குடிக்கலாம் டம்ளர் எடுத்து வச்சுங்களேன், அதுலயும் அவர் முகம் தான் தெரியுது. சரி வேணா சாப்பிட வேணாம், அவர் முகமா தெரியுது அப்படின்ட்டு பாயை விரிச்சு படுக்கலான்னு பார்த்தா பாயிலையும் அவர் முகமாகவே தெரிந்து. ஆமாங்கிறேன், பார்க்கும் இடங்கள் எல்லாம் அவர் முகமாகவே தெரிந்து கொண்டிருக்கிறது. அவ என்ன பண்றது? என்ன பண்றது? சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, அனுதினமும் முருகா முருகான்னு அங்கேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க வந்து இரவு முழுது முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அனுதினமும் அவனுடைய நாமத்தை உச்சரிது. ஏன்னா சரவண பவ என்ற மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் 1000 புண்ணிய செய்தற்கு அறிகுறின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு பலமா யாருக்கு? சரவண பவ என்று சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, குகன் உண்டு குறையே இல்லை எந்த மனிதருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கணுங்க. இடைய காதல் அப்படிப்பட்ட முகம் எங்கே எப்படியெல்லாம் தெரிகிறது அப்படின்னு பார்த்தா செவ்வரளி தோட்டத்தில் செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சேன். அருமையான ஒளிபெருக்கி, சிறப்பா இருக்கு. ஆமா, அம்மன் ஆடியோஸ் நல்லா போட்டுருக்காங்க. குமரனா குமரனா அங்கேயும் குமரன், என் மனதிற்குள்ளும் குமரன், பார்க்கும் இடங்கள் எல்லாம் குமரன். யார் அந்த குமரன்? யாரு? முருகன். அதனால குமரன் ஆடியோ சிறப்பு, அருமை அருமை, சிறப்பா இருக்கு. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சே, தேடிக்கிட்ட பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரபம் இல்ல, சுத்து முத்த பார்க்கையிலே துடிப்பு அடங்கதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சேன், ஆஹா தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. கொட்டுகிற அருவிகளே, குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நினைகளே, பசிக்குது மனசு கொள்ளு. கொட்டுகிற அருவிகளே, குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நினைகளே, பசிக்குது மனசுக்குள்ளே. உன்னை விட ஆழம் இல்ல, உத்தரவு தேவையில்லை. என்னமோ சொல்ல நினைச்சு உன்னை கண்டதும் சொல்ல மறந்தேன்.
என்ன இருக்கோ எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சே இடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. ஆறுமது ஓயாதம்மா ஆசது தீராதம்மா பாடுபட்டு நினைலம்மா பாசம் வச்ச பூமாட்டோ மனசுல திண்டாட்டோ மகிழுக்கு கொண்டாட்டோ. ஆறுமது ஓயாதம்மா ஆசது தீராதம்மா ஒண்ணுக்கொண்டு உறவிருந்தா உள்ளத்தில நினைவிருக்கும் உள்ளத்தில நினைவிருந்தா சொர்க்கத்தில இடம் கிடைக்கும். ஒண்ணுக்கொண்டு உறவிருந்தா உள்ளத்தில நினைவிருக்கும் உள்ளத்தில நினைவிருந்தா சொர்க்கத்தில இடம் கிடைக்கும். உடம்ப பார்க்கையில போதகம் ஏறுதடி அது உங்களுக்கு இல்ல வெக்க மறந்தா பொம்பளைகள் ஆசைகள்லாம் சொல்ல நினைச்சு சொல்லாம நின்னேனே. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரபம் இல்ல சுத்தமத்த பார்க்கையிலே துடிப்பு அடங்கதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. இப்படி எல்லாம் என்னுடைய காதல் இருக்கு. பாருங்க, முருகனை கல்யாணம்னா அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே இல்ல. ஏன் தெரியுமா? முருகனுடைய அப்பா யார் தெரியுமா? சிவனாகப்பட்டவர். அவருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? உடம்பில் பாதி கொடுத்தா சிவன்பதி சக்திபதி அர்த்தநாரி. மதுரைக்கு வந்து சொக்கனாக மாதிரி மீனாட்சி கரம் பிடித்தார். அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி இருக்குல்ல, சண்டை வரல இல்ல. அப்ப மக 2வது கல்யாணம் பண்ண என்ன தவறு அப்படிங்கிற காரணம் இருக்கு. இந்த பாடலை பாராட்டி இங்கே மாங்குடியை சேர்ந்த தெரி முருகன் அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பளித்து பெருப்படுத்தி அன்பன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி என்று கலந்து வணக்கம் 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 இருந்த போலும். ஏன்னா முருகனுடைய அண்ணன் யார் தெரியுமா? யாரு? விநாயக பெருமான். அவருக்கு எத்தனை மனைவி? 15 மனைவிகள் உண்டு. பட்டத்துல 3 பேர் சித்தி புத்தி வளம் என்று சொல்ல 3 மனைவிகள். அப்ப 15 மனைவி இருக்கிற இடத்துல சண்டை வரல. முருகன் 2வது கல்யாணம் என்ன சண்டை வரும்? வாய்ப்பு குறைவு. இப்படி கணக்கு புரியுமா? ஆமாங்க. அப்பா ஒரு பக்கம் இருக்கட்டும், அண்ணன் ஒரு பக்கம் இருக்கட்டும். மாமா யார் தெரியுமா? யாரு? கண்ணே, கருமநேர கண்ணே, கோகுலத்து வாசன், அழைத்து ஒரு குரலுக்கு ஓடோடி வருவார் கீதையில கண்ணே அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? எத்தனை? இதய திடங்கத்தார் மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு. ஆனா புலகத்தில் பிறந்த பெண்ணாக தான் அணிந்து விட்ட மாலை எடுத்த திருமாலுக்கு கொட்டு திருமாலை பெருமாளை நீங்க தான் வேண்டும் என்று ஓடோடி வந்தார் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு. எந்த ஊருக்கு வந்தார் தெரியுமா? சிவிலிபுத்தூருக்கு வந்தார். சரி, சிவிலிபுத்தூர் வந்து ஆண்டாளை கரம் பிடித்தார். சிவிலிபுத்தூருக்கு என்னங்க பெருமை? என்ன பால்கோவா தான் பெருமை. எதை மறக்கிறோமோ இல்லையே, சாப்பிடுறத மட்டும் நம்ம ஆளுங்க மறக்கிறதே கிடையாது. இருக்கணும்ல. ஆமா, வயிறு முக்கியமா வரலாறு முக்கியமா? வயிறு தான் முக்கியம். அதன் பிறகு வரலாறு பார்ப்போம். பாருங்க, திருநெல்வேலினா எப்படி? ஆமா ஆமா, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை இருக்கத்தான் செய்யுது. பாருங்க, சிவிலிபுத்தூர்னு சொல்லும் போது பெரிய பெருமை இருக்கிறது. அரசாங்க முத்திர சின்னம், தமிழ்நாடு அரசாங்க முத்திர சின்னம். சிற்பங்கள் எல்லாம் அதோ கோபுரம், ரூபாநாட்டில் கோபுரம் இருக்குல்ல, அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. ஆனா நீங்க சொன்னது பால்கோவா. இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா டக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சி அருவா, காங்கேயம் காளை, பத்தமடை பச்சமடை பாய், திண்டுக்கல்ல பூட்டு, ராஜபாளையம் நாய், மணப்பாறை முறுக்கு, ஆறாங்கல்ல வெள்ளரி பிஞ்சு, மதுரை மல்லி, மானாமதுரை மறிக்கொழுந்து, திருப்போணம் ஆரணி அது பட்டு, ஆரணி பட்டு. ஆமா, காஞ்சிபுரம் பட்டு, திருப்பூணம் பட்டு தாங்க. இந்த திருப்பூணம் அது இல்ல, இங்கே கும்பகோணம் திருப்பூணம் அது பட்டு, ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, மாயவரம் என்னமா ஏறு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டி. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை இருக்குல்ல. அது போலத்தான் இந்த இடத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது. முருகனால் என்னங்க கல்லூர் ஆயவரத்துக்கு என்ன சிறப்பு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உங்க பிரச்சனை. ஓஹோ, உங்க பிரச்சனை உங்களுக்கு, ஏன் பிரச்சனை அவருக்கு எது பிடிக்குது, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கியா? நான் எப்படி கேட்டேன்? பொம்பளை பிள்ளைங்களை உண்டானதா அல்வா, மல்லிகைப்பூ, பாய், பட்டு, அருவா எதுக்கு? இதெல்லாம் வச்சு அறுத்து விடுறதுக்கா? இப்படி நிறைய சிறப்பு பெண்களுக்கு உண்டானதா கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அது போல கேட்காம உங்களுக்கு உண்டானதை கேட்டுக்கிட்டு இருக்கிய, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால இந்த இடத்துல முருகன் பெருமை சொல்லுங்க. ஒரே ஒரு முறை சொல்றோம், அதோட உள்ள போய் பிள்ளைங்க அம்புட்டியும் வெளியில தள்ளுறேன். நான் வெளியில தள்ளுறேன், நீங்க
உள்ள தள்ளுறீங்களா? இப்ப எப்படி விடியும்? இல்லம்மா, வேலை முடிஞ்ச அப்புறம் உள்ள தள்ளி விட்டுருங்க. ஆமா, அதனால என்ன தந்தன தானன 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 தனனன 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 ரெண்டு கண்ணு சந்தனக்கிண்ணு தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும். ரெண்டு கண்ணு சந்தனக்கிண்ணு தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும். பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும். ரெண்டு கண்ணு சந்தனக்கிண்ணு தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும். அடிக்காதோ வானோ இறங்கி வந்து குடை பிடிக்காதோ. நாகோ எடுக்கையிலே மழை அடிக்காதோ வானோ இறங்கி வந்து குடை பிடிக்காதோ. நனைந்த மலர்களுக்கு குளிரெடுக்காதோ. நனைந்த மலர்களுக்கு குளிரடிக்காதோ. மங்கையை சூடி கொண்டால் அது மறக்காதோ. ரெண்டு கிண்ண சந்தன கிண்ணம் தொட்டிக்கொள்ள ஆசைகள் துள்ளும். ரெண்டு கிண்ண சந்தன கிண்ணம் தொட்டிக்கொள்ள ஆசைகள் துள்ளும். பூவை கைகள் பூவை அள்ளி கொடுத்த பின்னோ தொட்டு வந்த கையில் மனம் வீசுதையினோ. இளமிறகி வளர்த்து விடாது இருளி இவள் துணைய. இளமிறகி வளர்த்து விடாது இருளி இவள் துணைய. புது சந்தன ராத்திரிகள் நிலவை சோடாது. அவர் சந்தித்த ராத்திரிகள் நிலவை சோடாது. துடாதே துடாதே. ரெண்டு கிண்ண சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும். ரெண்டு கண்ண சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் பின்னும். பூவை கைகள் பூவை அள்ளி கொடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மேலும் வீசுதையினோ. தனனன 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 தனனன. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக. அன்பாளி இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக